தூத்துக்குடியில் நெய்தல் கலைத் திருவிழா இன்று துவங்கியது. 4வது ஆண்டாக நடைபெறும் இந்த நெய்தல் கலைத் திருவிழாவை கனிமொழி கருணாநிதி எம்பி, அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழர்களின் பண்பாடு, கலை, நாகரிகம் போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி எம்பி முன்னெடுப்பில் தூத்துக்குடியில் நெய்தல் கலைத் திருவிழா தொடங்கியுள்ளது. வ.உ.சி. கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் நெய்தல் கலை விழா இன்று துவங்கி வருகின்ற 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நெய்தல் கலை விழாவில் துவக்க நிகழ்ச்சியாக திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி எம்பி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான், வ.உ.சி. கல்வி நிறுவன ஏபிசிவி சண்முகம், தாசில்தார் முரளி, முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன், சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழரசி, சண்முகையா மார்க்கண்டேயன், திமுக மாநகர செயலாளர் எஸ்.ஆர். ஆனந்தசேகரன், பெருமாள் கோவில் அறக்காவலர் குழு தலைவர் செந்தில்குமார், திமுக மாநில பேச்சாளர் சரவடி சரத் பாலா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாலைராஜா, ஓட்டப்பிடாரம் முன்னாள் யூனியன் துணைத் தலைவர் காசி விஸ்வநாதன், திமுக வட்டச் செயலாளர்கள் கதிரேசன், வழக்கறிஞர் சதீஷ்குமார், கங்கா ராஜேஷ், மாமன்ற உறுப்பினர்கள் சந்திரபோஸ், அந்தோனி, மார்ஸ்லின், ஜெய்ஸ்லி, ரெக்ஸ்லின், நாகேஸ்வரி, வைதேகி, மேயர் நேர்முக உதவியாளர் பிரபாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நெய்தல் கலை திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மண் சார்ந்த கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பறையாட்டம், குச்சியாட்டம், துடும்பாட்டம், ஜிம்லோ மேளம், பொய்க்கால் குதிரை, கிராமிய நிகழ்ச்சி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளது. முதல் நாளான இன்று தூத்துக்குடி மாவட்ட அரசு இசைப்பள்ளி, மங்கள இசை, சமர் கலைக்குழு, அபிநயா திருத்தாலய நடனப் பள்ளியின் பரதநாட்டியம், பால் ஜாக்கப்பின் பங்கி போதி, சென்னை சங்கமத்தின் தொடக்க விழா இசை, சோல்ட் அவுட் இசைக்குழு, ஒலி இசை இசைக்குழு ஆகிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெய்தல் திருவிழாவின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய உணவு வகைகளை அறிந்து கொள்ளும் வகையில் 20க்கும் மேற்பட்ட அரங்குகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.